ருசி தந்த வினை. ஒரு ஊர்ல ராமு ஜோஷ் என இரு நண்பர்கள் இருந்தார்கள். இருவருமே இல்லறத்தில் இணைந்தவர்கள். ஆனால் இருவர் வீட்டு சமையலறைகளும் வேறு வேறானவை. ராமுவின் கதை. ராமுவின் வீட்டில் தினமும் சமையல் போர்தான். உப்பில்லாத சக்கை, சுவையில்லாத கஞ்சி என மனைவி வைக்கும் உணவில் குறை காணும் ராமு கோபத்தில் பாதியிலேயே எழுந்து விடுவான். அவன் சாப்பிடுவதோ அரை வயிறு உணவு. ஆனால் அது எளிமையான காய்கறிகளாக இருந்தது. ஜோஷின் கதை மறுபுறம். ஜோஷ் அதிர்ஷ்டசாலி என ஊரே பேசியது. அவன் மனைவி விதவிதமாக சமைப்பதில் வல்லவர். தினமும் பொரித்த மீன் வாசம் தூக்கும், இறைச்சி நெய் சொட்டும் உணவுகள் என ஜோஷ் முழுவயிறு உண்டு மகிழ்ந்தான். நண்பனை பார்த்து பாவம் ராமு என்று பரிதாபமும் பட்டான். காலத்தின் கணக்காண்டுகள் உருண்டோடின. ராமு பாதியளவு சாப்பிட்டதாலும் எளிமையான உணவை உண்டதாலும் வைரம் பாய்ந்த உடல்வாகு பெற்றான். எந்த நோயுமின்றி சுறுசுறுப்பாக இயங்கினான். ஜோஷ் ருசிக்கு அடிமையானதன் விளைவு சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், மாரடைப்பு என நோய்களின் கூடாரமானான். முன்பை விட உடல் மெலிந்தாலும் அது ஆரோக்கியத்தால் அல்ல, மருந்து மாத்திரைகளால். குழந்தைங்களே, ஜெரால்ட் சபிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு அம்மா பிடிக்குமா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பா பிடிக்குமா அப்படின்னா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.